ஏய் இங்க பாரு, தேவலாம பேசுறதுன்ட்டு ஒழுங்கா காசை கொடுன்ட்டேன். எனக்கு காசு வேணும், காசு எடுத்துட்டு போய். எழுந்துரு போ, காசு எடுத்துட்டு போய். எங்க சட்டி பண்ணல கிட்டி பண்ணல வச்சிருப்பாரு, எழுந்துரு போ. அங்க பாரு, மரியாதையா பேசுன்ற. அந்த நகை கேட்டுலாம், நகை கொடு. நகை குறை, நகை குறை, நகை குறை. தரமாட்டே குறை. ஏய் காண குறை. ஏய் நகை தரமாட்டே சொன்னா என்ன நீ சேரலாம் அடிக்கிற? நீ கஷ்டப்பட்டு பார்த்த இல்ல, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் சொல்லாத சொன்னா, நீ கஷ்டப்பட்டு பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஐஸ் எல்லாம் வைக்கல, வேணுமா சொல்லு, ஐஸ் வாங்கி தரேன். புரியுதா? சொன்னா உடு சொன்னா, நான் மடிக்க சொன்னேன். சொன்னா உடு சொன்னா, சொன்னா நான் மடிக்கிற சொன்னா, உடு சொன்னா. ஏன் சொன்னா அப்படி பண்ற? சொன்னா இங்க பாரு, தேவையில்லாம பேசிருக்காத சொன்னா. நான் மடிக்கிறதா சொன்ன, நீ என்ன பண்றீங்க? இங்க என்ன பார்த்து பேசு. நான் தானே மடிக்கிறதா சொன்ன, ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஏன் தேவையில்லாத வார்த்தை பேசுறேன்? ஏய் போட்டு படிக்காம குடு சொல்றேன், நான் மடிக்கிறேன். நான் சமைச்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. வேலை நானே இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு பர்த்டே இன்னைக்கு, அதனால அவனுக்கு இது, அதனால வெளியில சாப்பிட கூப்பிட்டான், பார்ட்டி வைக்கிறேன்னு இருக்கான். அதனால நான் வெளியில சாப்பிட போறேன் இன்னைக்கு. எனக்கு வானா, நீ சமைச்சது நீயே சாப்பிடு. நீ சாப்பிட்டு பத்திரமா இரு. நான் பார்ட்டி வீட்டில் முடிச்சுட்டு வரது கொஞ்சம் நான் இது கொஞ்சம் நேரம் ஆகும். புரியுதா? நீ எதுவும் நீ தப்பா எடுத்து நான் வரக்குள்ள உனக்கு வேற ஏதாவது வரக்குள்ள வாங்கிட்டு வரேன். போட்டு சமைச்சு வச்சிருக்கேன், நீ வெளியில போறேன்னு சொல்லுற, இது நியாயமா? நான் தான் சொன்னேனே, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதனால அவன் வந்து பர்த்டே ட்ரீட் வைக்கிறான், அதனால நாங்கள் சாப்பிட போகிறேன். உனக்கு எதுக்கு? சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு சரி வெளியில் சாப்பிடுவோம், பசங்களோட சாப்பிடுவோம்னு நான் கிளம்புறேன். நான் வேலையில் ஒர்க்கில் இருந்தேன், நான் அங்கேருந்து எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒர்க்கில் ஆயிடுச்சுலாம் வேஸ்ட்டாக போகாது. நான் சொல்கிறத கேளு. என்னால் நீ ஏன் சாப்பிடாம இருக்க? சாப்பிட வேண்டிய நான் கையை பிடிச்சிக்கிட்டு நான் சாப்பிடுவேன். நான் இல்லை கேட்குறேன், உன் கையை பிடிச்சிக்கிட்டேனா இல்லை உன் வாயை மூடிட்டு நான் கையை வச்சு? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ சமைச்சு சாப்பிட்டு நீ இப்போ வீட்டில் இரு, நான் போய் எல்லா வேலையும் முடிச்சு. ஏன் நான் இப்போ தானே, அப்புறம் வேலை இப்போ தானே விட்டாங்க, வேலைக்கு போயிருந்து இப்போ தான் விட்டாங்க. சரி லஞ்சுக்கு நம்ம ஒன்றும் கிடையாது, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன சொல்கிறேன், நீ தெம்பா சாப்பிட்டு தெம்பா இரு, நான் வரக்குள்ள உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன், ஓகேவா? நான் ஏன் சேலை பிடிக்க போகிறேன்? சரி நான் உனக்கு கேட்குறேன், காசுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? சும்மா நடிக்காத. நீ அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு போனே, அது எல்லாம் தெரியும் எனக்கு. உங்கள் அம்மாவை பார்க்க போனது எல்லாமே சொன்னாங்க எனக்கு. உங்கள் அம்மா அதான், உங்கள் அம்மாட்ட நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் பார்க்க போனேன். உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போனேன், காசு கொடுத்தாங்களா உண்மையா உனக்கு? நான் கேள்விப்பட்டேன், உண்மையா? உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அன்னைக்கு வெளியூருக்கு போயிட்டு இல்லை, நீ அன்னைக்கு வீட்டுக்கு போனேன், அது உண்மையா? சரி காசு இருந்தா ஒரு 500 காசு கொடு, எனக்கு வேணும், தேவைப்படுது. சும்மா நடிக்காத, நீ வீட்டுக்கு போனதெல்லாம் தெரியும். உங்க அம்மா காசு கொடுத்துருக்காங்க உனக்கு, நீ அதை நீ வாங்கிட்டு வந்திருக்க. தேவையில்லாம என்ன திருப்பி கடுப்பாக்கி பார்க்காத. எனக்கு ஒழுங்கா இங்க பாரு, எனக்கு இப்ப காசு வேணும். செக்கப் பண்ணீங்க? எங்க செக்கப் பண்றது? அதான் இருந்தா நீ தான் ஒன்னாலதான் ஊர் பூரா கணக்காரன் ஆயிட்டு. அப்புறம் அந்த சம்பாதிக்கிற காசு ஃபுல்லா கடத்த கட்டுறதுக்கே தான் இதுவா இருக்கும். நான் ஏமாத்தறேன்னா ஏ இரு ஒரு செகண்ட் கேள்வி. சரி இப்ப என்ன காசு தருவியோ தர மாட்டியா? ஒன்னால இங்க பாரு, ஒன்னால எவ்வளவு கடை மட்டும்னு உனக்கே தெரியும். அந்த கடத்தெல்லாம் எங்க பாரு, நான் இன்னும் 10-15 வருஷம் வேலை செஞ்சாலும் அந்த கடத்தை அடைக்க முடியாது. உங்களுக்கு காரணம் நீ தான். ஒழுங்கு எனக்கு காசு இங்க பாரு, ஒழுங்கு எனக்கு காசு ரெடி பண்ணி தரேன். ஏய் இங்க பாரு, தேவையில்லாம பேசுறதுன்ட்டு ஒழுங்கா காசை கொடுன்ட்டேன். எனக்கு காசு வேணும், காசு எடுத்துட்டு போய். எழுந்துரு போ, காசு எடுத்துட்டு போய். எங்க சட்டி பண்ணல கிட்டி பண்ணல வச்சிருப்பாரு, எழுந்துரு போ. கடை வாங்கி சமைச்சா அதை வாங்கி சமைச்சு சொல்லாத, ஒழுங்கா எனக்கு காசு எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு இப்ப தேவைப்படுது, தேவையில்லாத வேலை பண்ணாதன்ட்டேன். காசு எடுத்துட்டு டைம் ஆகுது. என்னால அவனை வந்து பார்ட்டி வர நிப்பாட்டி வச்சிருப்பாருங்க. நான் போய் கலந்துக்கணும், அப்புறம் நான் போகலாம், அசிங்கமா இருக்கு எனக்கு. ஏது நகை உனக்கு? நகை ஏது உனக்கு? எந்த ஃப்ரெண்ட் கொடுத்தான்? ஏ உடச்சு கொடுத்தா ஊர் பூரா கடை ஒன்னால வாங்கி வச்சிருக்கேன். அந்த கடத்தை எப்படி அடைக்கிறது நானு? அங்க பாரு, மரியாதையா பேசுன்ற. அவ எவ கூட ஊரை சுத்திக்கு போற, அங்க போற இங்க போற வார்த்தை தேவையில்லாம வார்த்தை விட்ட நான் அப்புறம் கடுப்பேன்.
கிடையாது. அப்ப எப்படி நான் ஊர் சுத்தி போறேன் உனக்கு என்ன கூட ஊர் சுத்தி போறேன்னு பேசுறேன் என்ன ஊர் சுத்தி பாத்தியா ரோடு மேய்ச்சி பாத்தியா ஏண்டி அண்ணா பார்த்தா அந்த புத்தி உனக்கு தாண்டி இவன் ஒழுங்கா காசு தெரியும் என்ன சொல்ற என்கிட்ட எந்த காசு இருக்கு? அந்த நகை கேட்டிடலாம் நகை கொடு அது ஊரா விட்டுனது. அது எதுக்கு நீ வாங்கி போட்ட இந்த கடத்தை நான் அடிக்கணுமா இல்லை கேட்குறேன் ஏற்கனவே கடையில் மாட்டு வம்பு விட்டு மாற்றிட்டு அதுக்கு அடி வாங்கி வச்சேன் அந்த கடத்தை இப்போ பாதி அடைச்சிருக்கேன் நல்ல வீட்டை விட்டு எந்திரியா. யார் வீட்டை விட்டு யாரை விட்டு வெளியே போக சொல்ற இல்லை கேட்குறேன் வெளியில போயா. ஒழுங்கா நகையை கொடு எனக்கு செலவு தேவைப்படுது நான் பாரு நானா வச்சு நான் மரியாதை கேட்கல கொடுத்து நகையை நான் வச்சு அழகா அடவு வச்சு நான் திருப்பி கொண்டு மூடு தந்துடுறேன் தர முடியாதுப்பா. என்ன ஆள விடு. குறி நகை குறி நகை குறி பேஜில விடு. நகை குறி தர முடியாது குறி ஏய் காண குறி ஏய் நகை தரமாட்டேன் ஏய், என் நகையை கொடுடா.